கல்ஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நல்ல செய்திக்கான எந்த விதமான அறிகுறியும் நமக்கு தெரியல. காரணம், ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சவுதி ஹவுதி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டை தீவிரம் அடையவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஒரு பக்கம் முடங்கி இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ரெட் சீல பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அதுவும் முடங்க தொடங்கி இருக்கு. ஒரு கடல் முடங்கினதுக்கே நம்ம எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சோம். இப்ப ரெண்டு கடலும் முடங்கிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அடுத்த சில வாரங்களே நம்ம கடுமையான சில காலங்களை சந்திக்க நேரிடுமோ அப்படிங்கிற ஒரு அபாயம் எழுந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் போற பார்த்தோம்னா அதுல எந்த நல்ல செய்தியும் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிற இந்தியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் பத்தி நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் மிலிட்ரி, எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூச்சிக்கிட்டு இருக்கோம். 50,000 ராணுவ வீரர்கள் கல்ஃப்ல இருக்காங்க. கூடுதலா ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா என்னதான் மிரட்டினாலும் அமெரிக்கா நடத்திட்டு இருக்கிற அந்த அட்டாக்கு எல்லாம் கொஞ்சமும் சளைக்காம பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஈரான். குறிப்பா பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் இந்த 3 நாடுகளை குறி வச்சுதான் ஈரானுடைய அட்டாக் நடந்துட்டு இருக்கு. பஹ்ரைன்ல இருக்கிற அமேசான் நிறுவனத்தினுடைய டேட்டா சென்டரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறதாக IRGC படையினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க வந்து US நேவினுடைய 5th ஃபிளீட் அப்படின்னு ஒரு படைத்தளம் இருக்கு. அங்க இருக்கிற சர்வேலன்ஸ் டவரையும் சேதப்படுத்தி இருக்கிறதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குவைத்ல ரேடார்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கனுடைய ஏர்பேஸ்ல நின்றுகிட்டு இருக்கும் இல்லையா ஃபைட்டர் ஜெட்ஸ், அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. ட்ரோன்ஸ் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். அங்க ஒரு ரேடாரை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு IRGC படையினர் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற பந்தர் அப்பாஸ், ஹோர்மோஸ்கோன் அப்படிங்கிற மாகாணம் இதை சுத்தி தான் அதிகமான தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்க இருந்து கப்பல்கள் மேல ஈரானை தாக்க விடக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கனுடைய பிளானாக இருக்கு. ஆனா அந்த பிளானுக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனா ஒரு திட்டமிடல் இல்லாம நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர்ல இதுவரைக்கும் ஈரான்ல 60 பேர் உயிரிழந்திருக்காங்க. அமெரிக்கா தரப்புல 18 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. 500 பேருக்கும் மேல காயமடைஞ்சிருக்கிறதாக அமெரிக்க ஊடகங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. சரி, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நாங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலை விட இது ரொம்ப பெருசா இருக்கும். எங்களுடைய கன்ஸ், எங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் லோடடாக இருக்கு. எப்ப வேணா அந்த அட்டாக் நடத்துவோம். ஆனா நான் அந்த டிசிஷனை எடுக்கல. காரணம், ஈரான் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கெஞ்சுறாங்க. அதனால அந்த பேச்சுவார்த்தையில என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்க முடிவெடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த போர்ல இருந்து அமெரிக்கா வெளியேறதுக்கு, அதாவது ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, தீவிரமான ராணுவ தாக்குதல். தொடர்ந்து நாங்க அட்டாக் பண்ணிட்டே இருப்போம். ஈரான் நிலை குலையிற அளவுக்கு நாங்க தாக்குதல் நடத்துவோம். அப்படி இல்லையா, பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த போர்ல இருந்து நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற மாடர்ன் வார்ஃபேர்ல ஒரு போர் தொடங்குச்சு அப்படின்னா அதுல எந்த நாட்டுக்குமே வெற்றி கிடைக்காது. இங்க அமெரிக்கா ஈரான் பிரச்சனை விடுங்க, உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. அந்த போரை நாங்க 4 நாள்ல முடிச்சிருவோம் அப்படின்னு தான் ரஷ்யா அந்த போரையே தொடங்கினாங்க. ஆனா 4 வருஷமாச்சு, இன்னும் அந்த போர் முடிவுக்கு வரல. திரும்பவும் தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே தான் அமெரிக்கா US போர்லயுமே. கடந்த 40 நாள் போர்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அப்படி இருந்துமே ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இப்ப இருக்கிற மாடர்ன் வார்ஃபேர் அந்த மாதிரி. முன்னாடிலாம் வந்து ஒரு நாட்டின் மேல படையெடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள போகணும். இப்ப அப்படி தேவையே கிடையாது. 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தே ஈரானால இஸ்ரேல அடிக்க முடியுது. அமெரிக்கனுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பறந்து வந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணுது. அப்போ நேரடியான ஒரு கான்டாக்ட் இல்லாத இந்த மாதிரியான மாடர்ன் வார்ஃபேர், குறிப்பா எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல ஒரு ட்ரோன் இருந்தா போதும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிடலாம் அப்படிங்கிறத ஈரான் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. சோ அதனால அமெரிக்கா வச்சிருக்கிற எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜில முதல்ல அந்த போரை நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இன்னொன்னு, போரை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு செலவாகுது. ஆல்ரெடி அங்க பட்ஜெட்டை எங்க காசு கொடுங்க அப்படிங்கிறத அமெரிக்க அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அன்எண்டிங்கா அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போரை நடத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதனால போர் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இந்த உருட்டல் மிரட்டல் வேலையை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2வது விஷயம், பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்னல அந்த உருட்டல் மிரட்டல் வேலை, இந்த மாதிரி விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதை நிறுத்தணும். அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அதை தான் சொல்றாரு. இங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தான், கத்தார், ஓமன் இவங்க 3 பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனா அமெரிக்காவுடைய அப்ரோச், அவங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகுறாங்க, பிரச்சனையை அணுகுறாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நாங்க தற்காலிகமாக இந்த போரை நிறுத்துறதுக்கு உடன்பட மாட்டோம். நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அது கிடைச்சா மட்டும்தான் நாங்க தாக்குதலை நிறுத்துவோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 40 நாள் போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு MOU அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சைன் ஆச்சு. அந்த MOUலயுமே ஈரான் சொன்ன விஷயங்கள் தான், அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் ஃபுல்லாவே இருந்துச்சு. அதை மாத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திரும்பவும் இப்ப அமெரிக்கா தாக்குதல் தொடங்கியிருக்காங்க.
அந்த தாக்குதலையும் ஈரான் எதிர்கொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வீக் ஆகல. சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அமெரிக்கா நினைக்கிறது பேச்சுவார்த்தையிலும் நடக்காது. ஒன்னு ஈரானோட மரியாதையா உட்கார்ந்து பேசணும், அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நான் ஒவ்வொரு முறையா பேச்சுவார்த்தைக்கு வருவேன், பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு உங்க மேல அட்டாக் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா யாருக்கு தான் நம்பிக்கை வரும்? இன்ஃபேக்ட் இந்த எம்ஓயூல கையெழுத்து போட்டதே டொனால்ட் ட்ரம்ப் பாருங்களேன் அதை ஃபுல்லா மீறுவார் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு ஈரான் தான் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா அங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல டொனால்ட் ட்ரம்பே பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுற நிலைமை ஏற்பட்டுற மாதிரி தெரியுது. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன சவுதி ஹவுதியினுடைய அந்த பிரச்சனை. சவுதியினுடைய கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம், அதை நாங்க ரெட் சீல இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரீட் வழியாக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஹவுதிகள் அறிவிச்சாங்க. அதே மீறி சவுதியினுடைய கப்பல்கள் அந்த பக்கம் போகும்போது 2 கப்பல்கள் மேல ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. 2 கப்பலுமே பற்றி எரிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு பதிலடியாக சவுதி இப்போ ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஹொடைடா அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க இருக்கிற போர்ட்டின் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலை சவுதி நடத்துச்சு அப்படின்னு ஹவுதிகள் சொல்றாங்க. இல்ல சவுதியினுடைய ஆதரவுல இருக்கிற சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் ஹவுதிக்கு எதிராக ஏமன்லேயே செயல்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த தாக்குதலை நடத்தினதாக கிளைம் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் சவுதி தான் இந்த தாக்குதலை நடத்தினதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஹொடைடா அப்படிங்கிற சிட்டி ஹவுதிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. காரணம் இது ஒரு துறைமுக நகரம். இந்த துறைமுகத்தின் வழியாக தான் ஏமன்ல இப்ப இருக்கிற மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் எல்லாம் சர்வதேச நாடுகள்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த துறைமுக நகரத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா உணவு அவங்களுடைய பொருளாதார ரீதியில பெரிய அளவுல முடங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். அதனால சவுதி இதை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அட்டாக்குக்கு திரும்ப கடுமையான ஒரு பதிலடியை கொடுப்போம், சவுதி இது வரைக்கும் பார்க்காத பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுதிகள் அறிவிச்சிருக்காங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ரெட் சி வழியாக கப்பல் போக்குவரத்து இப்போ முடங்கிருச்சு அப்படின்னா அது அடுத்து ஆப்பிரிக்காவை சுத்திட்டு போற ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இப்ப நிறைய கப்பல்கள் அந்த ரூட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் சி வழியாக கப்பல்கள் போறது குறைஞ்சிருச்சு. சவுதியினுடைய எண்ணெய் வெளியே போறது ஒரு அளவுல சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலையை கட்டுப்படுத்த உதவிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக மற்ற நாடுகளால எண்ணெயை கொண்டு போக முடியல, அவங்களுக்கு அந்த கடல் பகுதி வழியாக மட்டும்தான் போக முடியும். ஆனா சவுதிக்கு தான் 2 கடல் இருக்கு, ஒரு பக்கம் இந்த பெர்ஷியன் கல்ஃப், இன்னொரு பக்கம் அந்த ரெட் சி. அதனால அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் அப்படின்னு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு பைப்லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப்லைன் வழியாக எண்ணெய் எடுத்துட்டு போய் யான்பு அப்படிங்கிற அந்த துறைமுகத்துல இருந்து கப்பல் மூலமாக செங்கடல் வழியாக பாபல் மண்டப் ஸ்ட்ரீட் வழியாக எண்ணெயை வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சப்ளையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை தீவிரமாக உயரும். அங்க எண்ணெய் எல்லாம் முடங்கிருச்சு அப்படின்னா சப்ளை கம்மியாக இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவிலையும் கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும், பெட்ரோல் டீசலினுடைய விலை உயரும். இதனால அமெரிக்காவும் பாதிக்கப்படுவாங்க. கடந்த 40 நாள் போற அமெரிக்கா முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணமும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் போகல, எண்ணெய் போகல, அதனுடைய விலை அதிகரிச்சிருச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறது தான். திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அதை விட டபுள் மடங்கு ஆகுது அப்படின்னும் போது அது அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க தானே தேவையில்லாத ஒரு போரை தொடங்கி அவங்களுடைய மக்களுக்கு இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எப்படி பொறுத்துப்பாங்க? ஸோ அதனாலதான் சொன்னேன், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு கெஞ்சுறாங்களோ இல்லையோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவே வாங்க பேச்சுவார்த்தைக்கு போவோம், போரை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படியும் இல்லையா இன்னொரு பக்கம் ஹவுதிகள் மேல அட்டாக் பண்றதுக்கான ஒரு முடிவை அமெரிக்காவும் சவுதியும் சேர்ந்து எடுக்கலாம். ஆனா அப்படி ஒரு அட்டாக் நடத்துறாங்க அப்படின்னா அதையும் எவ்வளவு நாட்கள் நடத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே ஈரானோட ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, அதுல ஆயுதங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு, எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுங்க, அதிகமா செலவாகுது அப்படின்னு அமெரிக்கனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூடுதலா ஹவுதிகளோடையும் போய் சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு எங்க இருந்து ஆயுதத்துக்கு போறது, அதுக்கு எவ்வளவு செலவு பண்றது, அதுல உயிரிழப்பு இருந்துச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வருது. சோ அமெரிக்கா இப்போ ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அமெரிக்க மக்கள் கவலைப்பட வேண்டிய செய்தியை பார்த்தோம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள், அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிற இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுதான் H1B விசா தொடர்பான வழக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, H1B விசா மூலமாக அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு $1 லட்சம் கட்டணமாக நாங்க வசூலிப்போம் அப்படின்னு சொன்னாரு. $1 லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. ஏன்னா இப்ப H1B விசாக்கு வாங்குறது வந்து ஒரு $2,500 இருந்து $5,000 வரைக்கும் வாங்குறாங்க. $1 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. அவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா நாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு இந்தியர்கள் நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய தொகை. நிறைய பேர் பதற்றமானாங்க இந்த அறிவிப்பு வந்த உடனே, இது எப்ப அமலுக்கு வருதுன்னு தெரியல. நிறைய பேர் லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க, உடனே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாமா அப்படின்னு பதற்றமான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ட்ரம்பினுடைய இந்த முடிவை எதிர்த்து
20 மாநிலங்கள், அதாவது எதிர்க்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துல போய் ஒரு மேல்முறையீடு வழக்க தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க ட்ரம்பினுடைய அந்த $1,00,000 கட்டணம் விதிக்கிற அந்த முடிவு தப்புன்னு சொல்லி அதை ரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாக அது மேல்முறையீடுக்கு போகுது. இப்ப மேல்முறையீட்டிலையும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த மேல்முறையீட்டிலையும் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, ட்ரம்பினுடைய முடிவு தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணதை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ட்ரம்ப் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த அறிவிக்க முடியாது. நாடாளுமன்றத்துல போய் காங்கிரஸ்ல போய் அவர் அதுக்கான ஒப்புதலை வாங்கணும். அதை வாங்காமையே அவர் இஷ்டத்துக்கு இந்த அறிவிப்பை செஞ்சதுனால இது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த கட்டணம் விதிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன காரணம் என்ன, நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு வந்து குறைந்த சம்பளத்துக்கு வராங்க. அதனால இங்க இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்ல இங்க இருக்கிறவங்க அதிகமா சம்பளம் கேட்கறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காம போயிருது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொன்னார். அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அமெரிக்காவுடைய அந்த வேலை வாய்ப்புகளுக்கான அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை இவங்க இந்த H1B விசா கொடுக்காம பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே வச்சுக்கலாமே, வருஷத்துக்கு 1,50,000 அளவுக்கு தான் அமெரிக்காவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வராங்க. ஆனா அவங்களுடைய டிமாண்ட் மட்டுமே 4 லட்சம் இன்ஜினியர்கள் ஆண்டுக்கு. அப்போ இதையெல்லாம் எங்க இருந்து பூர்த்தி பண்ண முடியும்? இந்தியா, சைனா போன்ற பல்வேறு நாடுகள் இருந்து வர இன்ஜினியர்கள் அவங்க மூலமாக மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். ஒரு வகையில அமெரிக்காவை கட்டமைச்சதுல இந்தியர்கள், சீனர்கள் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் மறந்துடக்கூடாது. ஓகே, இந்த தீர்ப்பையெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவில் நீதிமன்றங்கள் இன்னும் சுதந்திரமாக தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இந்தியாவில் பாருங்க, அங்க டெல்லியில போட்டு மாணவர்களை அடிக்கிறாங்க. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு பார்க்க நேரமில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. டெல்லி உயர் நீதிமன்றத்துல இது ஃபாரின் ஃபண்டட் போராட்டம், இதை தடுத்து நிறுத்த உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்றாங்க. இந்த போராட்டம் பர்டிகுலராக ஒரு ஃபாரின் ஃபண்டட் போராட்டம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு இருக்கு. அந்த பிம்பம் உண்மையா என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். என்னுடைய முக்கியமான ஒப்பீனியன்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, தமிழக ஊடகங்கள்ல இதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து நம்ம இந்த ஃபாரின் நியூஸஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த செய்தி ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு இந்த இடத்துல நான் கொண்டு வரேன். கரீம் கான், இவர் ஐசிசின்னு சொல்லப்படுற சர்வதேச நீதிமன்றத்தினுடைய ஒரு ப்ராசிக்யூட்டர், ஒரு வழக்கறிஞர். இவர் தான் இஸ்ரேல் காசாவில் பாலஸ்தீனத்துல ஒரு இன அழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி அப்படிங்கிற அந்த வழக்கை எடுத்து நடத்தி அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தவர். இப்போ அவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரு ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கறதா அவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில அவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதை ஒட்டி சர்வதேச அளவுல என்ன விவாதம் எழுந்திருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக கரீம் கான் செயல்பட்டாரு. கரீம் கான் அப்படின்னு சொன்னோன்னா இவர் பாலஸ்தீனியரோ இல்ல கல்ஃப்ல இருக்கிற நாடுகளை சேர்ந்தவரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவர் ஒரு பிரிட்டனை சேர்ந்தவர். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சதித்திட்டம் தீட்டி தான் அவர் இந்த டிராப்ல விழ வச்சு பதவி நீக்கம் செய்ய வச்சிருக்காங்க. இது போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விவாதமும் எழுந்திருக்கு. கரீம் கான் அந்த குற்றத்துல ஈடுபட்டாரு அப்படின்னு தான் அவரை வந்து நீக்கி இருக்காங்க. அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி உண்மையாக நடந்துருந்துச்சுன்னா அது தவறு தான். ஆனா அது உண்மையாக நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வாதத்தை கரீம்கானுடைய தரப்பினர் சொல்றாங்க. அது உண்மையாக நடக்கல அப்படின்னா இஸ்ரேலினுடைய லாபி சர்வதேச நீதிமன்றம் அளவுக்கு எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதனாலதான் சொன்னேன், இது நம்மளுடைய ஊடகங்கள்ல பெரிய கவனம் பெறல அப்படின்னாலும் நம்ம இதை பேசியே ஆகணும் அப்படின்னு. ஓகே, தொடர்ந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எதை பத்தி எல்லாம் நம்ம வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய சஜஷன்ஸை கொடுங்க. நீங்க எதை பத்தியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்து அதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து வீடியோஸாக வெளியிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலிஸ்க்கும் நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸ் அனுப்புங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.